ஸ்கைபிக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது கமல்ஹாசன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, என்னடா இவர் வேறு லெவலில் போயிட்டுருக்காரு அப்படின்னு பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னு பார்க்கும்போது, அதாவது 1000 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் வந்து இப்போ பக்காவான ஒரு படத்தில் வந்து நடிக்க போகிறாராமா. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் இணையக்கூடிய டேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது, அவர் அதற்கும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா பல கோடி ரூபாய் பட்ஜெட்டில் வந்து படங்கள் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஆரம்ப புள்ளியே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கமல்ஹாசன் அவர்களோட வில்லத்தனம் தான் அப்படின்னு தெரிய வருதுங்க. அதாவது நடிப்பில் யாராலையும் மிஞ்ச முடியாத நம்பர் 1 நாயகன் அப்படின்னா நம்ம உலக நாயகன் தான். அப்படிப்பட்ட அவர் பார்த்தீங்க அப்படின்னா எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதை வெறித்தனமாக நடித்து முடிச்சிருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு திறமையான நபர்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லை, சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நடிப்பின் நாயகனா, நடிப்பின் அரக்கனா இது வரைக்கும் வந்து ஒரு புகழோட உச்சியில் இருக்கார். இவருடைய நடிப்பை வியந்து பார்த்த எத்தனையோ பேர் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன்ஸாக இருக்காங்க. அப்படிப்பட்ட இவரோட பல படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தோல்வி அடைஞ்சாலும் கூட அது இப்போ வரைக்கும் வந்து சாதனை படமாக பேசப்பட்டுட்டு இருக்கு. ஏன்னா முந்தைய காலத்தில் அவரோட படங்கள் ரிலீஸ் ஆகி அது வந்து பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை அப்படின்னு இருந்தாலும் கூட இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷன் வந்து அதை வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. விக்ரம் படத்தோட வெற்றிக்கு அப்புறம் இந்தியன் 2, தக் லைஃப் உள்ளிட்ட படங்கள் வந்து அவரோட நடிப்பில் வந்து வெளியாக இருக்குது. இதற்கிடையில் வந்து பிரபாஸ் நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய கல்கி படத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான வில்லன் கேரக்டரில் காளி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம உலகநாயகன் நடிச்சிருக்காரு. இந்த கேரக்டருக்காக கமல்ஹாசனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 150 கோடி வந்து சம்பளமாக கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த கூட்டணியில் அமிதாப் பச்சன், தீபிகா படுகோன், திஷா பத்தானி மற்றும் பலர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த காம்போவெலாம் நம்ம பார்க்கும்போது சும்மா வேற மாதிரி இருக்குது அப்படின்னு தான் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசன் அவர்கள் வந்து வில்லனாக நம்ம பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். அதோட மட்டும் இல்லாமல் நடிகராக இருந்தாலே பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணினாலே அதுலேயே தரமான விஷயங்களை வந்து கொடுத்துருப்பாரு. அதோட இப்போ வில்லன் அப்படிங்கும் போது இன்னுமே ரொம்பவே ரக்கடாக மாசாக இருப்பார். அவரோட வயசுக்கு தலைமை என்னடா இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் இன்னமும் வந்து அவரோட நடிப்பை வந்து மெருகேற்றிட்டே வந்துட்டு இருக்காரு. அந்த அளவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் வந்து இசையமைச்சிருக்காரு. இந்த படம் கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் வந்து பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டிருக்காமா. ஆனால் நான் சொன்ன 1000 கோடி இந்த படம் இல்லை, இதுக்கு அடுத்து தான் வருது. அதாவது இந்த படத்தோட ஷூட்டிங் அப்போது எல்லாம் முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில் பிரபாஸ் அடுத்த படத்துக்கான வேலையை வந்து பார்க்க போயிட்டாரு. இந்த படம் வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தியேட்டர்ஸில் ஜூன் மாதம் 27ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆக இருக்குது. அந்த வகையில் இந்த படத்தோட கதையை பார்த்த ராஜமௌழி கமலோட வில்லத்தனமான நடிப்பை பார்த்து ரொம்பவே மெர்சல் ஆகிட்டாராமா. அந்த அளவுக்கு கமலோட கதாபாத்திரம் எல்லாரையும் கவரும் வகையில் மிரட்டி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சும்மாவே கமல் நடிப்பில் பிச்சு உதறுவார். அப்படிப்பட்டவருக்கு நெகட்டிவ் கதாபாத்திரம் கிடைச்சா சும்மா சொல்லவா வேணும். அதனால தான் கமலோட வில்லத்தனத்தை பார்த்து ராஜமௌழி வியந்து போயிட்டாராமா. இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கூட்டணியில் புது படமும் ஆரம்பமாக போகுது. அதாவது ராஜமௌழி மற்றும் கமல் காம்போ இதெல்லாம் வந்து யாரும் நினச்சி கூட பார்க்காத ஒரு காம்போ. ஏன்னா ராஜமௌழி மிகப்பெரிய ஒரு ஆஸ்கர் நாயகன் அப்படிங்கிறது தெரியும், கமல்ஹாசன் மிகப்பெரிய ஒரு நடிகர் அப்படிங்கிறது தெரியும். இவங்க 2 பேரும் சேர்ந்து காம்போவில் ஒரு படம் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது அதற்கான எதிர்பார்ப்புங்கிறது மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா மிக பிரம்மாண்டமான முறையில் வந்து ராஜமௌழி இயக்க இருக்கிறாராமா. ஒரு பக்கம் சங்கர் அவர்கள் தான் பிரம்மாண்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா அது இல்லை அப்படின்னு ஒரு புது வரவை வந்து கொண்டு வந்தவர் தான் நம்ம ராஜமௌழி. அப்படிப்பட்ட நம்ம ராஜமௌழி பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக நிறைய படங்களை எடுத்திருக்காரு. ஹிஸ்டாரிக் மூவிஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அப்படிப்பட்ட நம்ம ராஜமௌழி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த படத்தை வந்து 1000 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் வந்து எடுக்க போகிறாராமா. அதற்கு அஸ்திவாரமும் போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. இதற்கான பேச்சுவார்த்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில் கமல் தக் லைஃப் படத்தை வந்து முடிச்சிட்டதுக்கு அப்புறமா ராஜமௌழியோட கைகோர்த்து இந்த படத்தை வந்து ஆரம்பிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூவெல்லாம் யார் யார் இன்னும் இதில் வந்து ஸ்பெஷலாக கலக்கிறதுக்காக எந்தெந்த நடிகர் நடிகைங்கள்லாம் உள்ளே வரப்போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே கூடிய சீக்கிரத்தில் அந்த அப்டேட் எல்லாமே வரதான் போகுது. அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டே டியூனாக இருங்க.